அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Priyamudanabi. இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சுங்க வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லாக நல்ல மழை. ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட வந்து 6:30 ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீயை குடிச்சிட்டு நம்மளோட டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஃபுல் பிஸி டே தாங்க. ஏன்னா ஹரிஷ்மிதாக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான சில வேலைகள்லாம் இன்றைக்கி முடிக்கணும். மார்னிங் வந்து கிச்சனுக்குள்ளே வந்த உடனே முதல் வேலையாக வந்து ரைஸ் வச்சுருவேன். ஏன்னா சில நேரத்தில் மித்திரனுக்கு மார்னிங் ரைஸே கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் தாங்கும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சுக்குட்டிக்காய் போட்டு கிரேவி வைக்கலான்ட்டு, அதாவது புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம், 4லேருந்து 5 வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து நல்லா மொட்டு முட்டாக நறுக்குன சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதோட ராஸ்மெல் போக வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுக்குட்டிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ணணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 கொதி விட்டுருங்க. எந்த புளிக்குழம்பு வச்சாலுமே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க. அது போட்டால் தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெல்லத்தை வந்து சேர்த்த வேண்டாம், அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து இதை இறக்கிடலாம். புளிக்குழம்பு செய்யும் போதே பேரலெல்லாம் வந்து ரவைக்கு தாளித்து விட்டேன். அவருக்கு வந்து ரவை இன்றைக்கி வேணும்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரவை தான். எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து அப்பளம் இல்லைன்னா வந்து எக் ஃப்ரை, எக் ஆம்லெட் இப்படி இருந்தால் தான் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எக் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புளிக்குழம்பு, இந்த எக் பொரியல் ரெண்டுமே வந்து நம்ம டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ண குக்வேரில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெய்ட் ப்ரமோஷனெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. இன்கேஸ் டிமார்ட் போனீங்க அப்படின்னா இது இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஆஃபர், வாங்கிக்கோங்க. ஒரு 8:30, 8:45 அப்படிங்கும் போது வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஸோ அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாமே நான் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரவை தான் எனக்கும் அவருக்கும். பாப்பாவுக்கு மட்டும் அவளுக்கு பிடிச்சது ஏதாச்சும் கேட்டு செஞ்சு தரணும். இது வந்து கனகாக்காக்கு வந்து அலாட் பண்ண ஒர்க்கு. வெண்டைக்காயும் தேங்காயும் இருக்குது. ஸோ இதை வந்து ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் லஞ்ச் வந்து இதுதான். ஒயிட் ரைஸ், சுக்குட்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு, அப்புறம் வந்து இந்த எக் பொரியல், கொஞ்சம் தயிர். ரசம் வந்து அவர் ப்ரிஃபர் பண்ண மாட்டார் ஆஃபீஸில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இது மட்டும்தான். 8:45 போது அவரும் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. மித்திரனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா மித்திரனுக்கு வந்து 9 o'clock ஸ்கூலு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவர் உள்ளே போகணும்.
ஸ்ரீகண்டண்ணா சீகக்காய் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கும் பாப்பாக்கும் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாகிட்டுருக்கு. இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் 2-3 நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தோசையும் கேரட் ஜூஸ் வேணும்னு சொன்னால், ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி முக்கியமான வேலையில் இதுவும் ஒன்று. ஏன்னா பாப்பா ட்ரெஸ் எல்லாமே அவுட்க்ரோ ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வால்ட்ரூஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளுக்கு பத்துற ட்ரெஸ் மட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறக்கே மனசு வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா பாப்பாக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த வேலைங்க. உட்காந்து க்ளீன் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் பண்ணுறக்கே டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்ட்டு அவளோட டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக மடித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரா வந்து பாப்பாவோட ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக, அதாவது யூனிஃபார்மு, சாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வந்து அலாட் பண்ணி வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் வந்து இன்னும் கொடுக்கல. இன்றைக்கி தான் போய் அதையும் வாங்கிட்டு வரணும். அமேசான்லேருந்து பாப்பாக்கும் தம்பிக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண லஞ்ச் பாக்ஸுங்க. லஞ்ச் பாக்ஸாக ஸ்நாக்ஸ் பாக்ஸானு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். பட் ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவுட்டர் பார்ட்டு தான் வந்து பிளாஸ்டிக், பட் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. தாராளமாக வந்து அவங்க லஞ்ச் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஃபோர்க்கும் ஸ்பூனும் வந்து இதுலேயே இருக்குது. ஸோ நாம் வந்து எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. 3 கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து கொடுத்து அனுப்புவோம். பட் அவங்க மத்தியானம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது 3 மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும். இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து அது மிக்ஸ் ஆகாது அப்படின்னு ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. பட் எப்படி இருக்குது என்னன்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். இது வந்து மித்ரனுக்கு வாங்கின ஸ்நாக்ஸ் பாக்ஸு. பட் நான் எதிர்பார்த்ததை விடவே நல்ல பெரிய சைஸாக இருந்தது. இதுலேயும் வந்து 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லீக் ப்ரூஃபு, பட் என்னென்னா பிளாஸ்டிக்கால் ஆனது. பட் மித்ரன் வந்து இது எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பெரிய சைஸாக இருக்குது. 3 கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வச்சாலும் அவன் எதையும் சாப்பிட்டு வர மாட்டான். ஸோ மோஸ்ட்லி வந்து பாப்பா தான் இது ரேராக யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் அவள் தான் செலக்ட் பண்ணா. மேபி இது ட்ரெண்டிங் வாட்டர் பாட்டில்னு நினைக்கிறேன். இதுதான் வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தா. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ப்ரிட்டியான கலர். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அதில் போட்டிருந்த வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. லைக் 8 o'clock வந்து இவ்வளோ தண்ணி குடிக்கணும், 9 o'clock இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மித்துக்குட்டிக்கு வாங்கின வாட்டர் பாட்டிலுங்க. அழகான கலராக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சங்காட்டி இது வாங்கினேன். குட்டி குட்டி டெடி பியர் எல்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக மித்துக்குட்டிக்கும் பிடிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட தெர்மல் வாட்டர் பாட்டில் தாங்க. நம்ம வெளியிருந்து வந்து தண்ணி குடிக்க முடியாது. குழந்தைங்க வந்து ஓப்பன் பண்ணி தான் குடிக்கணும். பட் அங்கே வந்து ஸ்கூலில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி கொடுக்குறக்கு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ராட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டஸ்ட்டு இருந்தால் கூட அது வந்து உள்ளேயே இருந்துரும். நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் கொடுப்போம். சப்போஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே போய் சேராது. 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். நல்லா க்யூட்டாக இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல நான் சொல்கிறேன்.
ஸ்கூல் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்றைக்கி தான் வந்து புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க. எனிவே யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் தான் வந்து பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு இனி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். பாப்பா ஸ்கூல்லையே கிட்டத்தட்ட 3 to 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நல்ல க்ரௌடு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒன்று கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. லைக் ஷூஸு, யூனிஃபார்ம் ஒரு பக்கம், புக்ஸ் ஒரு பக்கம், இது எல்லாமே. ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு வர வழியில் மித்ரன் குட்டியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து லஞ்சு சாப்பிட்டு குட்டியாக ஒரு நேப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி கண்டிப்பாக இட்லி மாவு, தோசை மாவு வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து மார்னிங்கே இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். ப்ரெஸ் செய் தங்கம், அமுத்தி ஓட்டா. அத்ததா அம்மா பக்கம் வந்துட்டா. மித்ரன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்னால கொஞ்சம் ஹாஃப் பெடல் வந்து பண்ணி பழகிட்டான். இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சிம்பிள் தாங்க. சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பொடி பொடியாக நறுக்கின 2 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த பன்னீர் புர்ஜி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பிங்கிஷ் கலர் இல்லைங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள். நிறையா போட்டிங்க அப்படின்னா இந்த புர்ஜி வந்து கொஞ்சம் புளிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அளவாக வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன், டொமேட்டோ அப்புறம் அந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 minutes வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த புர்ஜிக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes குக் ஆகட்டும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணோம். பன்னீர் வந்து ஆல்ரெடி நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் ஆட் பண்ணலாம். ஓவர் குக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். 2 minutes குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இவருக்கு வந்து கஸ்தூரி மேத்தி பிடிக்காது. அதனால் நான் இன்றைக்கி மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்க போகிறேன். 2
மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் மல்லித்தலையை போட்டு இறக்க வேண்டியதுதான். ரொம்ப குக் பண்ணிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் வந்து ப்ரெட்டுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டியான ரெசிபி. மித்துக்குட்டிக்கு என்னாச்சு, பசி வந்துருச்சா? இன்னித்த vlog இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.